வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு யம்மியான ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் பண்ண போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜி. புசு புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜி 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம டீ போடுற டைமில் இன்னொரு அடுப்பில் இந்த வாழைக்காய் பஜ்ஜியை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு பஜ்ஜி மிக்ஸ் எதுவும் தேவையில்லை. இந்த வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறீங்களா? இப்போ நம்ம கிச்சனுக்கு போயிட்டு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். நம்மளோட யம்மியான புசு வாழைக்காய் பஜ்ஜி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைக்காய் பஜ்ஜியை நம்ம எப்படி ஈஸியாக குயிக்காக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு வாழைக்காய் ஒன்று பெருசுன்னா ஒன்று, சின்னதுன்னா 2 எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி பெரிய வாழைக்காங்கிறதுனால ஒன்று தான் தேவைப்பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா சீவிக்கலாம். ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம எப்பவும் பஜ்ஜி போடுற மாதிரி சீவிக்கலாம். இந்த சைஸில் சீவி வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் சீவி வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1.5 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பிஞ்சு சோடா உப்பு, பேக்கிங் சோடா. இதுக்கு ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஸ்பீடில் அரைச்சிக்கோங்க. இடையில கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கலக்க வேண்டியதே இல்லை. எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பஜ்ஜி மிக்ஸு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் நம்ம சீவி வச்சுருக்க வாழைக்காயை டிப் பண்ணி ஆயிலில் போட்டோம்னா நம்மளோட யம்மியான புசு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடும். ஆயில் சூடான பின்னாடி மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மிக்சியில் அரைக்கிறதுனால புசுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோடா உப்பும் அதிகமாக போடலை, ஒரே ஒரு பிஞ்சு தான் போட்டோம். நல்லா ஹை ஸ்பீடில் 3-4 நிமிஷம் அரைச்சிட்டாலே அது நல்லா நம்ம கட்டி இல்லாமல் வந்துடும். நல்லாவும் புசுன்னு வரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பின்னாடி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துடலாம். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அரைக்கும்போது மட்டும் நீங்கள் அப்பப்போ கலக்கி விட்டு மறுபடியும் அரைச்சோம்னா போதும். நம்மளோட யம்மியான புசு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இந்த வாழைக்காய் பஜ்ஜி ஈஸியாக இருந்துச்சா? யம்மியாக இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.